உங்க வீட்ல ஸ்கூல், காலேஜ் போற பசங்க இருக்காங்களா? என்னென்ன லஞ்ச் பாக்ஸ் குடுக்கறதுன்னு ஒரே கன்ஃப்யூஷன்ஸா இருக்கா? லஞ்ச் பாக்ஸ் குடுத்து அனுப்பிச்சா திருப்பி வீட்டுக்கு கொண்டு வராங்களா? அப்ப இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்குமே ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பீட்ரூட் எக் ரைஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில எண்ணெய், தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, ஒரு வெங்காயத்த சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. துருவி வச்சிருக்க பீட்ரூட் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல ரா ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப 2 முட்டைய சென்டர்ல உடைச்சு ஊத்திக்கிறேன். இப்போ இந்த பீட்ரூட்டும் இந்த முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து ஸ்க்ராம்பிள் ஆகி வரட்டும். இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாதம் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த சாதத்தையும் சேர்த்துட்டு ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்பாக நான் கொஞ்சமாக 1/2 லெமன் பிழிஞ்சு விடுறேன். இந்த பீட்ரூட்டில் இருக்கிற தித்திப்பு, நம்ம ஸ்பைசினஸ் சேர்த்துருக்கிறதுல காரம், இந்த லெமனில் இருக்க புளிப்பு, இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குமே ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். கருவேப்பிலை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிடுங்க. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். இந்த மாதிரி ஆகினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பேலன்ஸ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வடித்து ஆற வச்சிருக்க சாதம், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புளிப்புத்தன்மை தேவைப்பட்டால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, உப்பு, இன்றைக்கி நான் சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி இறக்குனீங்கன்னா ஒரு சாஃப்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குமே சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி, அதில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரிங் பாஸ்தாவை சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், அப்படி இல்லைனா பட்டர், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, ஒரு வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவையும் கூட சேர்த்து எல்லாம் நல்லா உடையாமல் பொறுமையாக கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு தரமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். ஒரு தடவை அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். இன்றைக்குமே சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். உருளைக்கிழங்கு சாதம், குடமிளகா பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி ஆப்ஷனல் தான், இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ அரை தக்காளி மட்டும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி லைட்டாக ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா வடிச்சு ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் பொடிமா செய்யறதுக்கு எண்ணெயில் ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் சேர்த்து ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா கேப்சிகம் பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதத்தோட இந்த கேப்சிகம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நெல்லிக்காய் சாம்பார், சேப்பக்கிழங்குல செஞ்ச கிறிஸ்பியான சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 5 பல்லு பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கேஸ் மேலே வச்சு ஹீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், கூடவே கருவேப்பிலை, நம்ம கொட்டை நெல்லிக்காயை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா வெந்துட்டுருக்க பருப்பு கூட சேர்த்து மூடி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நெல்லிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
சேப்பக்கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு சேப்பக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கூடவே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, அப்படியே போய் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சேப்பக்கிழங்கு சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரோட சேப்பக்கிழங்கு சிப்ஸ் ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய்.